நம்ம ட்ரம்ப்புக்கு மண்டை குழம்பி மென்டல் ஆகிட்டார் போல இருக்குங்க. ஆக்சுவலாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துட்டு இருக்குது நமக்கு தெரியும். இந்த போர் எப்படி இனிஷியேட் ஆச்சு? நம்ம ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கு, அது வந்து மற்றவங்க மேலே யூஸ் பண்ணிடும், அதனால் நான் வந்து இராணுவ நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி ட்ரம்ப் தான் சொன்னார். அவரும் அது என்ன சொன்னார்னா, இது இஸ்ரேல் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, நாங்களாக தான் பண்ணுறோம், உலகத்தில் அமைதி நிலை நாட்ட போகிறோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதை விட்டு நாங்கள் பண்ணுற போர் தான் சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவங்க 2 பேரும் போர் போட்டுட்டு இருக்காங்க, இதை ஸ்டாப் பண்ணணும்னா நம்ம வந்து ஆப்ரஹாம் அக்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும். இஸ்லாமிய நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள், அப்புறம் ஜூஸ், அந்த இஸ்ரேல் 3 பேருமே வந்து நட்புறவாக இருக்கணும், 3 பேருமே ஒன்றா இருக்கணுன்றாரு. இது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம். அமெரிக்கா வந்து ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி, மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸ் தாங்க இருக்காங்க. ஸோ அது ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியை நீங்கள் நினச்சிக்கோங்க. தன்னோட கடவுள்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல இந்த இயேசு, அவரை கொன்னதே வந்து ஜூஸ் தான். இன்னும் வரைக்குமே வந்து ஜூஸ் கிறிஸ்டியன்ஸை கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. கோயம்ஸ், அதாவது கால்நடைகள்னு கூப்பிட்றானுங்க, சர்ச் வாசலில் காரி துப்புறானுங்க, கிறிஸ்டியன்ஸ் மூஞ்சில் காரி துப்புறானுங்க, அசிங்கப்படுத்துறானுங்க, ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறானுங்க. இந்த ஜூஸ்க்கு வரிஞ்சு கட்டிட்டு அமெரிக்கா போகுது. இஸ்ரேல் மாதிரி ஒரு கேவலமான கண்ட்ரி, அதை யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இனப்படுகொலை பண்ணிகிட்டு இருக்கானுங்க அங்கே இருக்கிற மக்களை, காசாவில் இருக்க மக்களை. இவனுங்க போயிட்டு முட்டு கொடுக்குறானுங்க. அநேகமாக உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்டியன் கண்ட்ரிஸும் சப்போர்ட் பண்ணுது இஸ்ரேலுக்கு. அப்புறம் எப்படி உங்களெல்லாம் வந்து இயேசு திருப்பி வருவார் ரீஎன்ட்ரி, உங்களெல்லாம் மன்னிக்க மாட்டேற அடி கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் இருக்குது. சரி, அது அப்புறம் பார்ப்போம். இஸ்லாம் கண்ட்ரிஸும் வந்து சேர சொல்கிறாரு. ஏற்கனவே இந்த சுனி முஸ்லீம்ஸ் பூரா போயிட்டு காலில் விழுந்துட்டாங்க. இஸ்ரேல் காலில் இருக்கிறது எதிரி ஒரே ஆள் தான், நம்ம ஈரான் மட்டும்தான் அகெயின்ஸ்டாக நின்று போராடிட்டு இருக்கு. இப்போ அவனையும் வந்து சேர சொல்கிறாரு. இது என்ன கதைன்னே புரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் போய் இஸ்ரேல் கூட சேருவீங்க? நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, எப்படி இஸ்ரேல் கூட போய் சேர முடியும்? கிறிஸ்டியன்ஸ் தான் அவங்களோட கடவுளை கொன்னதே வந்து ஜூ தான், அவனுக்கு கூட நம்ம போய் நிற்க முடியாது. இஸ்லாம் தான் அவனுக்கு ஆப்போசிஷனே, அந்த ஜூஸ்க்கு ஆப்போசிஷனே. அவனும் போய் நிற்க. ஆப்ரஹாம் அக்காடுன்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறானுங்களாம். பைத்தியமாயிட்டான் இந்த ட்ரம்ப்பு. எதுக்கு போகிற ஆரம்பித்தோன்னே தெரியாமல் இப்போ இவனுங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்தாதான் போரை நிறுத்த முடியுமா? ஏன்னா நீ தாண்டா ஆரம்பித்த, நீயே இப்போ அவனுங்க போர் நிறுத்தணும்னு வேற ஏதோ, நீ சும்மா இருந்தாலே போர் நடக்காது. ஃபஸ்ட்டு பைத்தியக்காரனாக இருக்கான் அந்த ட்ரம்ப்பு.